Audio Jungle. Audio Jungle. ஹே காய்ஸ், இப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு குறி எழுதலாம். ஸோ இப்போ இந்த நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு குறி எழுதும்போது உங்களுக்கு ஏன் நம்ம இந்த ஐடிலாம் பண்ணோம், ஏன் இதை பண்ணோம் அப்படிங்கிற கிளியர் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீழே நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியாச்சு. கரெக்டாக? ஸோ அப்டேட்னு மாற்றியாச்சு. ஸோ இப்போது ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம ரெடி பண்ணலாம். முக்கியமாக வந்து இங்கே வந்து இது மாற்றணும். இந்த ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிற பேஜை முதல்ல மாற்றணும். இந்த ஃபார்ம் வந்து எங்கே இப்போ சப்மிட் ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸில் சப்மிட் ஆகுது. பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் சப்மிட் ஆகுது. பட் இண்டெக்ஸில் சப்மிட் ஆகக்கூடாது, அப்டேட்டில் சப்மிட் ஆகணும். பிகாஸ் இப்போ நம்ம பேஜ் வந்து அப்டேட் தானே, அதனால் அப்டேட் அப்படின்னு மாற்றியாச்சு. இப்போது இது உள்ள வந்து நம்ம பண்ணலாம், கோடு பண்ணலாம். இஃப் அப்படின்னு போட்டுட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் இஸ் செட் $, போஸ்ட். ஓகேவா? போஸ்ட்டில் வந்து அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் அப்படிங்கிற வேல்யூ தான். நேம் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். நேம் வந்து யூசர் நேம், நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ஐடி. இது செலக்டோட நேம் வந்து ஐடி. ஓகேவா? ஸோ யூசர் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் வந்து இந்த போஸ்ட்டில் வர யூசர் நேமோட வேல்யூ இருக்கட்டும், சேவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு அப்படிங்கிற வேரியபிளில் வந்து போஸ்ட்டில் பாஸ்வேர்டு அப்படிங்கிற வரல சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி ஐடியும் நம்ம சென்ட் பண்ணுறோம். இப்போ தான் காட்டினோம் உங்களுக்கு. செலக்டில் வந்து ஐடி யூஸ் பண்ணுறோம், ஐடி. ஓகேவா? சேவ் பண்ணியாச்சு. இப்போது கீழே போயிட்டு நம்ம query. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு வாட்டி கூட query அப்படின்னு டைப் பண்ணலாம். பார்த்தீங்களா? இப்போ இதுவும் இங்கே இருக்கிற queryயும் டிஸ்டர்பன்ஸே ஆகாது. இந்த queryயில் இப்போ நம்ம என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, இந்த queryயில் வந்து நீங்கள் டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா உள்ளே வந்து இப்போ சிங்கிள் கோட் யூஸ் பண்ண போகிறோம், அதனால ப்ராப்ளம் வரும். அதனால் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த query கமாண்ட் என்ன அப்படின்னா, அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட். ஓகேவா? அப்டேட் அப்படின்னு போட்டு என்ன டேபிளை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஓகேவா? ஸோ டேபிள் அப்படின்னா யூசர்ஸ் அப்படிங்கிற இந்த டேபிளை நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன், யூசர்ஸுங்கிற டேபிளை அப்டேட் பண்ணு அண்ட் என்ன பண்ணு, செட்டு. ஓகேவா? ஸோ செட் அப்படின்னு போட்டு யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் யூசர் நேம் அப்படின்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? அந்த டேபிளில் உள்ள வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்கிறேன், அப்டேட் யூசர்ஸ் செட் யூசர் நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்து இந்த வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வேரியபிள் என்ன அப்படின்னா யூசர் நேம். ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இப்போது அப்டேட் யூசர்ஸ் செட் யூசர் நேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன ஆகும், நான் இங்கே வந்து ஒரு புது யூசர் நேமை கொடுத்து அப்டேட் கிளிக் பண்ணுவேன். அது வந்து இந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக? இப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒரு கமாண்டு அப்டேட் யூசர்ஸ் செட் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த புது யூசர் நேமுக்கு மாற்றிடு. அதே மாதிரி பாஸ்வேர்டு ஈக்குவல் டு நான் சொல்கிற இந்த புது பாஸ்வேர்டாக மாற்றிடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இந்த நடுவில் வந்து இங்கே ஒரு கமா வேணும், இல்லை அப்படின்னா எரர் வரும். ஓகேவா? ஓகே, நான் வந்து இதை சொல்லிட்டேன். இப்போது அப்டேட் யூசர்ஸ் செட் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த வேரியபிள் இருக்குது, பாஸ்வேர்டு ஈக்குவல் டு மாற்றிடு அப்படின்னு சொல்லிடுறேன். பட் இப்போ நமக்கு டேட்டா பேஸ் திரும்ப ஒரு கொஷின் கேட்கும், எந்த இடத்துல நான் வந்து இந்த யூசர் நேமை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்கும். இது ஃபஸ்ட்டுவா, செகண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, ஃபிஃப்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கும். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா 7 இருக்குன்னு நினைக்கிறேன். 7 இதில் வந்து எது அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஐடி அப்படிங்கிறத வாங்குகிறோம் யூசர்கிட்டேருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து வேர் ஐடி ஈக்குவல்ஸ் டு இந்த $, ஐடி அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணும், அப்டேட் யூசர்ஸ் செட் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூசர் வேர் ஐடி ஈக்குவல் டு திஸ் ஐடி அப்படின்னு. அதாவது எந்த இடத்துல வந்து ஐடி வந்து இதே சேம் ஐடியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஐடி 2 அப்படின்னு செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த யூசர் நேம் அண்ட் இந்த பாஸ்வேர்டு வந்து ஐடி நம்பர் 2 அப்படிங்கிற இடத்துல வந்து நீ வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ஐடிக்கு பதிலாக இந்த காலம் நேம் தான் நம்ம வந்து ஐடி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ நல்லா நேம் வச்சுக்கோ, காலம் நேம் தான் நம்ம வந்து ஐடி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த query வந்து ரெடி ஆகிடுச்சு.
இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், நம்ம ரிசல்ட் சென்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ MySQLi அப்படின்னு சொல்லி நம்ம வந்து query ஃபங்க்ஷனை ரன் பண்ணோம். query ஃபங்க்ஷனில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், கனெக்ஷன் அப்படிங்கிறத பாஸ் பண்ணோம். கனெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து query. ஸோ இந்த queryயை பாஸ் பண்ணியாச்சு. கனெக்ஷனுங்கிறது எங்கேருந்து வரும் அப்படின்னா இந்த DB ஃபைல்லேருந்து வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போது நான் வந்து சிம்பிளாக போயிட்டு ஒரு வாட்டி சும்மா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு டேட்டாவை அடிச்சுட்டு இப்போது இந்த 1 அப்படிங்கிறதுல இப்போ என்ன இருக்குது பாருங்கள், அஸ்வின் அப்படிங்கிற டேட்டா தானே இருக்குது கரெக்டாக. நான் அப்டேட் அப்படின்னு ஒன்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா எந்த ஒரு எரருமே காட்டல அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும், பார்த்தீங்களா டேட்டா 1 சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ சிம்பிளாக இருக்கிற ஒரு query கமாண்டு தான். அப்டேட் யூசர்ஸ் செட் யூசர் நேம் ஈக்குவல் டு இந்த நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு இந்த பாஸ்வேர்டு வேர் ஐடி ஈக்குவல் டு திஸ் ஐடி அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ நார்மல் இங்கிலீஷில் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியர் கான்செப்டாக புரியும். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த queryங்கிற வேரியபிளை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுது, இந்த ரிசல்ட்டுங்கிற இந்த வேரியபிளையும் யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம போட்டோம். இல்லைனா நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே வந்து query 2 அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருக்கணும். ஸோ இதனால் வந்து நம்ம குழம்பும். அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், ரீட் பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். அப்டேட் அண்ட் எடிட் ரெண்டுமே சேம் தானே, அப்டேட் பண்ணி எடிட் பண்ணுறது ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ கிரியேட் ரீட் அப்டேட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ PHP பொறுத்த வரைக்கும், PHP அண்ட் MySQL பொறுத்த வரைக்கும் எல்லாமே இந்த மாதிரி queries தான். டோட்டலாகவே வந்து 4 query தான் இருக்குது. ஒன்று வந்து இன்சர்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது, ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது இந்த செலக்ட் ஆல் ஃப்ரம் அப்படிங்கிற இந்த query. மூணாவது அப்டேட்டு. இப்போ அதே மாதிரி டெலீட்டுக்கும் ஒரு query இருக்குது. இந்த 4 query தான். இந்த 4 query மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், வேறு எதுவுமே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை.